ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 கிலோ உருளைக்கிழங்குல செய்யும்போது 15 போல் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அதுலேருந்து ஒரு பால் சைஸ் எடுத்து நல்லா பாலாக செஞ்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்க உருளைக்கிழங்கு அதே போலவே ரவுண்டாக பால் போல் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சீஸை கட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ் எடுத்துக்கோங்க. சீஸை வந்து எப்போதுமே செய்யறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. நம்ம சில்லுன்னு இருக்கும் போது இது போல் நம்ம ஸ்டஃப் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு இழுக்கிறதுக்கு வராது. இப்போ சீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பாலில் ஒரு ஹோல் போட்டுட்டு உள்ளார சீஸை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிட்டு இது போல் திரும்பவும் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், குண்டு குண்டாக பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை நீங்கள் சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமலும் செய்யலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிங்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ பால்ஸ்லாம் எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணிக்கலாம். மாவு ஃபுல்லாக கோட்டாகி வர மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அதை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம். மேலே ஒரு கோட் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 சைடும் நல்லா செவந்து எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. உள்ளே இருக்க அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது நல்லா நூல் மாதிரி இழுக்கிறதுக்கு வரும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா சைடும் நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. இதே போல் டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், செவந்து வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு டொமேட்டோ கெச்சப் இல்லைனா சில்லி சாஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.